இங்கே வந்து 1.5 monthsலேயே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீலிங்? இது ஃபஸ்ட்டு வந்து இது ஊண்டு ஆனோடனே அங்கே டெண்டான் போயிடுச்சு சொல்லிட்டாங்க. 3 months ஆகும், பட் கட் பண்ணி எடுத்துருவோன்னு சொன்னாங்க. இப்போ டாக்டர் ஒர்க் இருக்கும்போது இன்னும் ப்ளஸ் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போக சொன்னாங்க. நாங்கள் நோன்னு சொல்லிவிட்டு நேராக காலையில் 11 o'clock ஆப்ரேஷன் தேட்டர் அப்பாயின்மெண்ட். நேராக கட் பண்ணிவிட்டு ஈவினிங் 5 o'clock இங்கே வந்துட்டேன் டாக்டர்கிட்ட. ஏன்னா நான் தாய்ச்சி மாஸ்டர், என்னுடைய ஸ்டூடெண்ட் தாய்ச்சி அவர் பிரபாகரன்ட்டு. அவர் சார்கிட்ட 20 years இருக்கார். ஆமாம், அவங்க ஃபேமிலியே வந்துட்டு போவாங்க. அவர் தான் சொன்னார், சார் நீங்கள் கால் எடுத்துட்டா அவருமே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எனி கண்டிஷன் கொண்டு போங்க சரி பண்ணிடுவார் சொல்லி அனுப்பிச்சார். சொல்லும்போது இன்னொன்று சொன்னார், நான் வந்து அவர் கிட்னி 10% தான் இருந்துச்சு, 90% அவுட்டு. அதையே இவர்கிட்ட சொல்லி அவருடைய ஃப்ரெண்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, தைரியமாக போங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போவே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்து அதை அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த உடனே டாக்டர் வந்துட்டு கேட்டேன், இங்கே வந்தோன்னே ஒன்றும் சொல்லலை. நாங்கள் வந்து ஈஸி சேரில் தான் கூப்பிட்டோம், வீல் சேரில் தான் கூப்பிட்டு வந்தோம். நிற்க முடியாது அவங்களால, ஏன்னா அந்த டெண்டான் போயிடுச்சு, நடக்கிறதே கஷ்டம். அந்த காலில் பெட்டில் நான் தான் தூக்கி உட்கார வைப்பேன். அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பிடிச்சிட்டு வருவேன். பாத்ரூமுக்கு எல்லாத்துக்குமே கூடவே நின்று தூக்கணும், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. அந்த கண்டிஷனில் ஃபஸ்ட் நாள் வந்தோம். டாக்டர் ஒன்று அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணார் எங்களுக்கு முன்னாடியே. நான் கேட்டேன், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணுமே, இன்னும் கொஞ்சம் மசில்ஸில் எடுக்கணுன்னாங்களே, நீங்கள் இப்படியே பண்ணுறீங்களேன்னு கேட்டேன். இல்லை க்ளீனாக தான் இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னாரு. அப்புறம் நல்லா பண்ணார். அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ள பாத்ரூமுக்கு தான் நடக்கணும், வெளியில் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது நாள் டாக்டர் சொல்லி டெய்லி மார்னிங் 3 நிமிஷம் ஈவினிங் 3 நிமிஷம் வாக் பண்ண சொல்லிட்டார். 3rd டேயில் 4th டேயில் அவங்களே எந்திரிச்சு நடந்து போய் எல்லாம் பண்ணி பாத்ரூமுக்கு எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. டாக்டர் 15 days சொன்னார். நான் பிலீவ் பண்ணவே இல்லை, ஏன்னா அங்கெல்லாம் 3 months சொன்னாங்க எல்லாரும். அப்போ காலம் எடுக்கும்னு சொன்னாங்க. 15 daysல எப்படி அனுப்புவார்னு எனக்கு பிலீவே இல்லை. மறுக்க நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். 5 நாள் கழிச்சு மறுக்க கேட்குறேன், இல்லை 15 daysல போயிடலாம் அப்படின்னா. மறுக்கும் 8 days 9 daysக்கு அப்புறம் கேட்டால் இல்லை 4 நாளில் போயிடலாம். அதே மாதிரி 15 daysல டிஸ்சார்ஜ் ஆனால் நடந்து போய் நீட்டாக வண்டி ஏறி இங்கேருந்து கோயம்புத்தூர் அட்ரஸ் சர்ச்சில் உட்காந்து நேராக உட்காந்து, இல்லைன்னா வீங்கிரும், சொல்லாகும், வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து வரும்போதெல்லாம் வாட்டர் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் 2வது நாள் நின்றுச்சு. போய் நாங்கள் இங்கேருந்து போய் மாதிரி ஒரு 15-20 நாள் ரெடி, இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகி தான் அவங்க வந்து அங்கே போய் 1 மாதத்தில் ஜாப் பண்ணி பஞ்செல்லாம் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயினே இல்லை, இது வரைக்கும் பெயினே இல்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் டெஸ்டிங் பண்ண சொல்கிறாங்க, மெடிசன் கொடுத்துருக்காரு. நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற டாக்டர்ஸ் கண்டிப்பாக 1.5-2 மாதம் அட்மிட் பண்ண வச்சு எங்கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. டாக்டர் அதெல்லாம் அவருக்கு தெரியல, அந்தளவுக்கு பத்தலை, வயசாக சொல்லி பத்தலை. அங்கெல்லாம் இருந்தால் 5-7 லட்சம் 8 லட்சம் வாங்கியிருப்பாங்க. சரி எங்களை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக டாக்டர் அனுப்பிச்சிட்டாரு, சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணார். கோயம்புத்தூர் அன்பிலீவில் டெண்டான் வந்து கண்டிப்பாக இருக்காதுன்ட்டாங்க. எங்களுக்கு அந்த டாக்டர் சொன்னார், டெண்டான் போயிடுச்சு, இனிமேல் நடக்கிறதே கஷ்டம், இப்படியெல்லாம் வளைக்க முடியாது, அதனால் ஓடுறது அப்படிங்கிறது நினச்சி பார்க்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ ஜாப் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, கராட்டே பண்ணி காட்டினாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் கராட்டே பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு ஸ்கின்னு மட்டும் தான் மூடாமல் இருக்குது, அவ்வளோதான். அங்கேயா இருந்தால் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்கின் எடுத்து வச்சு பண்ணுறது. நீங்கள் வேண்டியதில் தானாக போயிடும், 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், தானாக ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. நேச்சுரலாகவே போகணும், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் எடுக்கும், பட் 100% க்யூர் அப்படின்ட்டார். வேறு என்ன டவுட் சொல்கிறீங்க? எல்லாம் ஓகே தானே டாக்டர்? இஸ் ஓகே. அவங்க கூட கொஞ்சம் பேசணும். நீ என்ன சொல்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஹாய் மேம், நீங்கள் வந்து கராட்டே எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ எப்போத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு? 6 monthsக்கு முன்னால் தான் ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு. பபுள்ஸ் மாதிரி வந்து அவங்க எல்லாம் இது பண்ணி விட்டுட்டாங்க, எடுத்து உரிச்சு எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க. அதில் அந்த உரிச்சு எடுத்தும்போது அந்த டெண்டானில் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கே கட் பண்ணணுன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் கால் எடுக்கணும். அப்புறம் தான் இவரோட ஃப்ரெண்டு அவர் ராஜேஷ், நீங்கள் அங்கே கோயம்புத்தூர்லேயே ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கு பார்த்துட்டு, அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அப்புறம் இப்போ முதல்ல சுகர் வந்து 100 தான் இருக்கு, சுகர் நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு, நார்மல். அப்போ ஏற்கனவே சுகர் இருந்துச்சு, அது கூட இப்போ கண்ட்ரோல்.
அந்த 20 years இருந்த சுகரும் இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஹவ் ஆஃபன் இங்கே வருவாங்க? லைக் மாசத்துல ஒரு தவணை அந்த மாதிரி எப்படி? மந்த்லி ஒன்ஸ் வர சொல்லுவாரு ஏதாவதுனா, அப்புறம் மெடிசனே கொடுத்துருவாரு, 1 month கொடுத்துருவாரு. நாங்கள் தான் சரி நாங்கள் தான் வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவோம். டெய்லி முதல் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருந்தோம். நல்லா க்யூர் ஆகி பெயின் எல்லாம் போய் அவங்களே குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ சும்மா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். அவர் ஓகே அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ பெரிய ஊண்டு இருந்தது, இப்படி இவ்வளோ இன்ச்சு அப்படியே சிறுசாயிட்டே வந்துட்டே இருக்கு. சைடில் ஒரு பெரிய ஊண்டு இருந்துச்சு, அது ஒன்றுமே எலிஜியர் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் குழி இருக்கு சைடில், இந்த சைடில் அது மறைஞ்சிருச்சு, நல்லாவே சுத்தமாக மறைஞ்சிருச்சு. சரி, அப்போ டாக்டர் உங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி? ஆக்சுவலாக அங்கே வந்து வாக் பண்ண முடியாதுன்னாங்க. வாக் பண்ண முடியல. இவர் வந்து 15 days சொன்னார். அங்கெல்லாம் 3 monthsக்கு அப்புறம் கட் பண்ணி தான் எடுக்க சொன்னாங்க. கட் பண்ணிடுவோம் 3 months ஆகும். 15 days சொன்னார். எங்களுக்கு பிலீவ் இல்லை, ஏன்னா அங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க முடியாதுன்னு. செகண்ட் டேலையும் எடுத்து வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. 4th டேலாம் கம்ஃபர்டபுளாக அவங்களே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் 5th day என் மருமனை கூப்பிட்டு சொல்லி டாக்டர் ஃபோட்டோ இங்கேருந்து அனுப்பிச்சு, இந்த டாக்டர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அங்கே ஃப்ரேம் போட்டிருக்கேன். அது தெரியுமா? ஃப்ரேம் தெரியுமா? டாக்டர் ஃபோட்டோவை வீட்டில் மாட்டியிருக்கேன். அப்போ கடவுள் தானே? கடவுள் ஃபோட்டோ தானே நம்ம மாட்டுவோம். ஸோ இப்போ அப்படியே இருக்கு, வீட்டில் இருக்கு. ஃப்ரேம் போட்டிருக்குல்ல, அதில் ஃப்ரேம் இருக்கு, சரி ஃபோட்டோ இல்லை. அவர் பேரெல்லாம் போட்டிருக்கு கீழே. அவர் பேர் போட்டு ஃபோட்டோவில் ஃப்ரேம் இருக்கே. டாக்டர் கிட்ட சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டேன். ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டோம். அதனால் கடவுள் தான், இது சும்மா வாயில் சொல்லுவாங்க கடவுள் மாதிரின்ட்டு. ஃபோட்டோ போட்டால் அது கடவுள் தானே? அன்பிலீவ். இவர் யாரும் வெளியே தெரியல. அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியல. இவர் தான் நம்ம மேலே தூக்கணும். இந்த ஏஜில் நாங்கள் இவருக்கு அப்புறம் யார் இருப்பாங்கன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா இவருக்கு அப்புறம் யார் இல்லை இவர் ஏதாவது இல்லைன்னா நம்ம யாரை பார்க்குறது? இந்த லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு தெரியாது. 2 ரீசன். அவர் ஆக்சுவலாக சர்ஜன், முதல்லையே இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் ஏன் இதுக்கு மாறணும்? அதில் மாதிரி வந்து நிறைய காசு எடுத்துக்கலாம்ல. இதில் காசு கம்மி. இதுக்கெல்லாம் அங்கே நிறைய 5 lakhs மேலே சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் 1 lakhல முடிஞ்சிடுச்சு. 15 days இருந்து 15 daysல மார்னிங் ஒன் பாட்டில், ஈவினிங் 1 பாட்டில், 32 bottles இறக்கியிருக்கார் விட்டமின்ஸ். 15 daysல 32 bottles இறக்கியிருக்கார். ஓவர் நைட்டில் வராது. 15 daysல 32 bottles. ஆமாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் விட்டமின்ஸ் இறக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கால் இப்போ இருக்காது மெயின். என்ன சொல்லியிருக்காங்க? கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. கால் இருக்கிறதே பெருசு, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவங்க இது ஆக்ஷனே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே டெண்டான் போயிடுச்சு. டெண்டான்லாம் சரியாயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு 5 lakh 10 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில் என்ன ரிசல்ட் இருக்கோ இங்கே? ஆமாம், கடைசியில் வெட்டு. இங்கே ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரோம். கேரளா பீப்புள் தான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். இவரை பக்கமாக இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வந்து ரூம் எடுத்து தங்கி பண்ணுறோம். இங்கே இருக்கவங்க லோக்கல் தானே. நிறைய பேருக்கு தெரியாது. இவர் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டார், தேவையில்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார், தேவையில்லாமல் அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். அங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுக்கிறேன் நாங்கள் நோன்ட்டார். இட் ஓன் க்ரோ நேச்சுரல் வழியில் எடுக்கிறார் அவர். விட்டமின்ஸ் போட்டு ஆர்கன் இன்க்ரீஸ் பண்ணி மெட்டபாலிக் சிஸ்டத்தை ரெடி பண்ணி അതുവേ റിപ്പയർ பண்ண சொல்கிறேன். ബോഡി ഇറ്റ് സെൽഫ് ഹീലിംഗ് സിസ്റ്റം தான் வருது. അപ്പോൾ നമുക്ക് ഈ ഒരു കണ്ടീഷനെ കുറിച്ച് കൂടുതൽ കാര്യങ്ങൾ ഡോക്ടറോട് തന്നെ ചോദിക്കാം. നമസ്കാരം ഡോക്ടർ. എന്തായിരുന്നു ശരിക്കും ഇവരിവിടെ വരുമ്പോഴുണ്ടായിരുന്ന ഒരു സിറ്റുവേഷൻ? ഇവർ വന്നത് എനിക്കൊന്ന് 6 months ആയല്ലേ. 6 monthsന് മുമ്പാണ് വരുന്നത് ആദ്യമായിട്ട്. അവർ വരുന്നത് പ്രധാനമായിട്ടും കാലിൽ ഒരു എൻ്റെ ഒരു കോയമ്പത്തൂരുള്ളൊരു ഫ്രണ്ടാണ് ഇവരെ ഇങ്ങോട്ട് റെക്കമെൻഡ് ചെയ്തത്. കാരണം അദ്ദേഹം തായ്ച്ചിയുടെ ഒരു മാസ്റ്ററാണ്. സോ അവരെ തായ്ച്ചി പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഹിസ് വൈഫ് ഓൾ ഇന്ത്യ കരാട്ടെ ചാമ്പ്യനും അങ്ങനെയൊക്കെയാണ്. അപ്പം അവർ വളരെ ക്ലോസ് ആയതുകൊണ്ട് ഇവരുടെ കാല് മുറിക്കേണ്ടി വരുന്നൊരു സിറ്റുവേഷൻ എത്തി. അപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു കണ്ടീഷൻ ഉണ്ട്, വന്നാൽ എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് വെച്ചാൽ അദ്ദേഹം വിളിച്ചു ഞാൻ പിന്നെ വരട്ടെ. അപ്പം അങ്ങനെയാണ് ഇവരോട് വരുന്നത്. ഇപ്പോൾ ശരിക്കും പറഞ്ഞാൽ കാലിൻ്റെ പുറകിലത്തെ നമ്മുടെ ഏറ്റവും വലിയ അക്കിലിസ് ടെൻഡൻ എന്ന് പറയും. ആ ടെൻഡൻ്റെ അവിടെ ഗാംഗ്രീനായിട്ട് കാല് മുഴുവൻ കറുത്ത്
അങ്ങനെ ഇരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ ബ്ലഡ് സർക്കുലേഷൻ ഒന്നും ഇല്ലാത്തൊരു കണ്ടീഷനിൽ. അപ്പോൾ അവർ വന്ന് നമ്മളിവിടെ ഒന്ന് അഡ്മിറ്റ് ചെയ്തതിന് ശേഷം നമ്മൾ നമ്മുടേതായ ന്യൂട്രീഷണൽ ചികിത്സയും അതിൻ്റെ അവിടെ ലോക്കലി കൊടുക്കാവുന്ന കുറേ ചികിത്സകളുണ്ട്. നമ്മൾ മെയിൻലി കൊടുക്കുന്ന പ്രത്യേകിച്ച് ഡയബറ്റീസും ഉണ്ട്. അപ്പോൾ ഡയബറ്റീസിൻ്റെ കോംപ്ലിക്കേഷനാണ് കൂടുതലായിട്ട് വന്നേച്ചാണ് ഈ ഗാംഗ്രീൻ പോലെ ഡയബറ്റിക് ഫുഡ് കാല് മുറിച്ച് കളയുക എന്നുള്ളത് ആണ് ഫൈനൽ സ്റ്റേജ് വന്നിരിക്കുന്നത്. ആ സമയത്ത് അതിനാൽ ഇവിടെ വലിയൊരു ഗ്യാപ്പും വന്നു. ശരിക്കും ആ ഫോട്ടോ തന്നെ നിങ്ങൾക്ക് ചിലപ്പോൾ കാണുമ്പോൾ അറിയാം. ആ ഒരു ലെവലിൽ നിന്ന് നമ്മൾ ലോക്കൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ഓസോൺ ഗ്യാസ് വെച്ചുകൊണ്ട് നമ്മൾ ലോക്കൽ ക്ലീനിങ് ഉണ്ടായിരുന്നു. അതൊരു ക്ലീനിങ് ലോക്കൽ ഡിബ്രൈറ്റ്മെൻറ്റ്. അതിൻ്റെ കൂടെ നമ്മൾ ഹൈ ഡോസ് മിനറൽസ്, വൈറ്റമിൻസ് അതെല്ലാം ആ വ്യക്തിക്ക് ഇവർക്ക് വേണ്ടുന്ന രീതിയിൽ നമ്മൾ കൊടുത്തു. കാരണം അവരുടെ ബ്ലഡെല്ലാം ചെക്ക് ചെയ്തതിനനുസരിച്ച് നമ്മൾ കൊടുത്തു. ഒരു 2 വീക്സ് അഡ്മിറ്റ് ചെയ്ത് കിടപ്പുണ്ടായിരുന്നു. 2 വീക്സ് കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് തന്നെ അവർക്ക് മറ്റേയാളെ നടക്കാനൊന്നും വയ്യാത്ത ഒരാൾ നടന്നു തുടങ്ങി. പിന്നെ അത് ബാക്കി വീട്ടിൽ പോയിരുന്ന് കോയമ്പത്തൂർ പോയി ട്രീറ്റ് ചെയ്യാൻ വേണ്ടി അതിനുള്ള മരുന്നും ഈ ഡ്രസ്സിങ് ചെയ്യാനുള്ള സാധനങ്ങളൊക്കെ ആയിട്ട് കൊണ്ടുപോയി. ഓരോ ദിവസവും ഓരോ ദിവസം ദേവരാജ് മെസ്സേജ് അയക്കും. കണ്ടീഷൻ എങ്ങനെയുണ്ട് എന്നുള്ള മെസ്സേജ്. അപ്പം ഡെയിലി നമുക്ക് ഇത് കിട്ടും. ഒരു മാസം 1.5 മാസം കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്ക് ആണ് ഒരു മെസ്സേജ് രാവിലെ വരുന്നു, പുള്ളിക്കാരി ഡാൻസ് ചെയ്യുന്നു. നടക്കാൻ വയ്യാത്ത ഒരാൾ. അപ്പം അതിൻ്റെ അർത്ഥം ഈ കാല് പൊക്കെ എന്താക്കി ചെയ്ത് ടെൻഡനായിരുന്നു ഡാമേജ് മുഴുവൻ പോയിരുന്നത്. അത് മുഴുവൻ തിരിച്ച് റീജനറേറ്റ്. കാരണം ഒരിക്കലും ഡാമേജ് വന്നാൽ റീജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അത് ശരിയല്ല. റീജനറേഷന് ചാൻസ് ഉണ്ട്. അതിനാവശ്യമുള്ളത് കൊടുത്താൽ മതി അവിടെയുള്ള ഡാമേജ്. പിന്നെ എൻ്റെ കൂടെ ബാക്കി ഇപ്പം ഡയബറ്റീസിനെ കൺട്രോൾ ചെയ്യണം. അതും കൺട്രോൾ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ നമുക്കൊരു ചാൻസ് തിരിച്ചു കൊടുത്തു. ആ ചാൻസ് ഇപ്പം ഒരു 6 months ആയി. ഇടയ്ക്കിടയ്ക്ക് വരും. ഇപ്പം എനിക്കൊന്ന് കഴിഞ്ഞ ദിവസം ഇപ്പോൾ ഇവർ കാണാൻ വേണ്ടി വന്നാലും അവരുടെ വേറെ ഫ്രണ്ടിനെ കൊണ്ട് വന്നിരിക്കുന്നതാണ്. അപ്പോൾ വന്നപ്പോൾ വേറൊരു ഫ്രണ്ടിനെ കൊണ്ട് വന്നപ്പോൾ ഇവർ വന്നതാണ്. അങ്ങനെയാണ് ഇവിടെ കാണാൻ വന്നത്. അപ്പം എനിവേ ഇതാണ് കേസ്. അപ്പം നമുക്ക് ഒരു കാല് മുറിച്ച് കളയുക എന്ന് പറയുന്നത് ലാസ്റ്റ് റിസോർട്ടാണ്. അപ്പോൾ എപ്പോഴും പ്രത്യേകിച്ച് ഇത്രയും വലിയ കരാട്ടെ ചാമ്പ്യനും ഒക്കെ ആയിട്ടിരുന്ന ഒരു വ്യക്തി ഒരു കാലെന്ന് പറയുന്നത് അവരുടെ ജീവിതമാണ്, ജീവനാണ്. കാല് മുറിച്ച് കളയുക എന്ന് പറയുന്നത് ആർക്കും ടോളറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്നൊരു സ്ഥിതിവിശേഷമല്ല. അതിൽ നിന്ന് തിരിച്ചു വരാൻ പറ്റി എന്നുള്ളതാണ് ഏറ്റവും. അതിന് ശരിക്കും പറഞ്ഞാൽ കംപ്ലീറ്റ്ലി ഒരു ന്യൂട്രീഷണൽ അല്ലെങ്കിൽ പ്രിസിഷൻ മെഡിസിൻ ചികിത്സയാണ് ഇതിങ്ങനെയുള്ളതിന് കറക്റ്റായിട്ട് വരുന്നത്. സോ ഇത് തിരിച്ചു വരാൻ പറ്റും എന്നുള്ളതിൻ്റെ ആബ്സല്യൂട്ട് പ്രൂഫാണ് ഇവർ തന്നെ ഇവിടെ നിന്ന് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അവർക്കൊരു സെക്കൻഡ് ലൈഫാണ് ഡോക്ടറിന് കൊടുക്കാൻ പറ്റിയത് അല്ലേ? യെസ്. അപ്പോൾ അങ്ങനെ വരുമ്പോൾ ഡോക്ടർ എങ്ങനെ അതിനെ നോക്കി കാണുന്നു ഈ ഒരു? അല്ലല്ല, ഇത് നമ്മളൊരിക്കലും ഇപ്പം ഞാനൊരു ബേസിക്കലി സർജനാണ്. മുറിച്ച് കളയുക എന്നൊക്കെ പറയുന്നത് വളരെ ഈസിയാണ്. കാരണം കട്ട് ചെയ്ത് മുറിച്ച് സ്റ്റിച്ച് കഴിഞ്ഞു. പിന്നെ വേണേൽ ആർട്ടിഫിഷ്യൽ ഇതും ഇപ്പം നമ്മൾ പറയും ആർട്ടിഫിഷ്യൽ സാധനമൊക്കെ വെച്ചുകൊണ്ട് പലതും ചെയ്യരുത് നമുക്ക് ചോദിക്കാം. അപ്പം സംഗതി അതേസമയം ഇത് ചെയ്യണമെങ്കിൽ കുറച്ച് ഇൻഡെപ്ത് ബയോകെമിസ്ട്രിയും ബാക്കിയുള്ളതൊക്കെ നമ്മൾ അറിയണം. അറിഞ്ഞു കഴിഞ്ഞേച്ച് ഇത് ആ രോഗിയുടെ അടുത്ത് പറയണം. അവർക്കിത് മനസ്സിലായി കഴിഞ്ഞാൽ പിന്നെ അവർ ചെയ്തോളും. അവിടം വരെയാണ് എൻ്റെ ജോലി അവിടെ വെച്ച് ഇത് കഴിയുന്നതോടെ പിന്നെ അവർക്കറിയാം എന്ത് ചെയ്യണം എന്നുള്ളത്, എവിടെയൊക്കെ എന്ത് മിസ്സിങ് എന്നുള്ളത് അവർക്ക് മനസ്സിലാവും. അതനുസരിച്ച് അവർ വർക്ക് ചെയ്യുകയും ചെയ്യും. അപ്പോൾ ഇത് വർക്ക് ചെയ്യാൻ പറ്റും എന്നുള്ളതാണ് ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ്. അത് വർക്ക് ചെയ്യാൻ പറ്റും എന്നുള്ളതിൻ്റെ പ്രൂഫാണിത്. അതിൻ്റെ സയൻസും ബാക്കിയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ സപ്പോർട്ട് ചെയ്ത് കൊടുക്കുക. ഒറിജിനലായിട്ട് അതിൻ്റെ റിസൾട്ട് കിട്ടുന്ന ആൾക്കാർ അവരുടെ കാരണം അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം അവർ എത്രയോ പേര് അവരുടെ റിലേറ്റീവ്സും ഫ്രണ്ട്സും വിശ്വസിച്ചു അതിൽ. അപ്പോൾ അത് നാച്ചുറലി വിശ്വാസം കൂടും. കാരണം ഈ ഒരു സ്റ്റേജിൽ നിന്ന് തിരിച്ചിങ്ങനെ നിൽക്കുക എന്നുള്ളത് മേ ബി അന്നൊരു ഡ്രീം പോലും ഇല്ലായിരുന്നു. പിന്നെ അത് റിയാലിറ്റി ആയി. അപ്പോൾ ആ റിയാലിറ്റിയിലേക്ക് നമ്മൾ വന്നു എന്നുള്ളതാണ് ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻറ്റ്. It is all possible. അതാണ് ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻറ്റ്. Like, subscribe and press bell button. Stay tuned for more videos.